श्रीमन्महापूर्णकुलाब्धिचन्द्रं गोपालसूरीन्द्रतनूजरत्नं तत्प्राप्तवेदार्थयुगार्थबोधं श्रीश्रीनिवासगुरुम् आश्रयामः। वरददेशिककृपापात्रं वरवरमुनिकुलोद्भवम् आचार्यहृदयप्रवीणं वन्दे सम्पत्कुमारगुरुं। श्रीशैलेशदयापात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवरं वन्दे रम्यजामातरं मुनिम्। रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा सदा यत्तात्मसत्तादिं रामानुजं मुनिं भजे। அந்த ஸ்ரீயப்பதியினுடைய பரம அனுகிரகத்தாலே திருப்பாவைக்கு சுவாபதேசார்த்தம் அதில் வானமாமலை ஒன்னான ராமானுஜ ஜீயர் சுவாமி, பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமி என்று கொண்டாடப்பெறுகின்ற அந்த சுவாமியுடைய சுவாபதேசார்த்தத்தை அனுபவித்து வருகிறோம். நேற்றைய தினம் திருப்பானாழ்வார் வைபவம், அதைத் தொடர்ந்து நம்மாழ்வார் வைபவம். அந்த நம்மாழ்வார் வைபவத்துல எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் என்கிற அந்த சொல்லானது, நங்காய்ங்கிற அந்த சொல்லானது நம்மாழ்வாரையே குறிப்பதாக சுவாபதேசார்த்தத்திலே பல உதாரணங்களை எடுத்து காட்டி அந்த நங்காய் என்கிற சொற்றொடர் நம்மாழ்வாரை குறிக்கிறது. இந்த கோதை பிராட்டிக்கு உண்டான அந்த பெருங்காதல், கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடைப்பேன்னு சொல்லி அந்த கண்ணன் என்னும் கருந்தெய்வத்தையே இவரும் விரும்புகிறாள். அப்பேற்பட்ட அந்த கோதை பிராட்டி அந்த கிருஷ்ணாவதாரத்துக்கே என்று பிறந்த அந்த நம்மாழ்வாரை எழுப்புகிறார். இங்கே நங்காய் என்கிற சப்தத்தாலே எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய். ஆக வாய் பேசும் நங்காய். அப்பேற்பட்ட அந்த ஆழ்வார் திருவாய்மொழி என்கிற பிரபந்தத்தை கொடுத்தார். அந்த பிரபந்தம் முழுக்க கிருஷ்ணாவதாரத்தை நினைத்து நினைத்து அந்த அவதாரத்தையும் அவனுடைய சேஷ்டிதங்களையும் அவனுடைய அந்த எளிமை நீர்மை இதையெல்லாம் நினைத்து நினைத்து 3 முறை மோகித்தார். இப்படி கிருஷ்ணாவதாரத்துல ஏற்கனவே மோகம் கொண்டு அந்த கண்ணனையே மாலே செய்யும் அனாலானேன்னு சொல்லி அந்த எம்பெருமான் மேல பித்தாக அடைகிற அந்த கோதை பிராட்டி தன்னுடைய அனுபவத்துக்கு துணையாக ஒருத்தரை அழைக்கின்ற காலத்துல அவரும் அந்த கண்ணன் மீது அதீத பற்றுள்ளவராக உண்ணும் சோறு பருகு நீரும் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன்னு சொல்லி அப்படி அந்த தாரக போஷக போக்கியங்களாக அந்த கண்ணபிரானே நினைத்து கண்ணபிரான் என்று இவரும் கூவிக்கொள்கிறாரே. அப்பேற்பட்ட ஒருவரை எழுப்புகின்ற காலத்துல வாய்ப்பேசும் நங்காய் என்று சொல்லி அந்த திருவாய்மொழியை நமக்கு கொடுத்தார். வாய்மொழி என்றால் வேதம் அர்த்தம். அப்பேற்பட்ட அந்த திராவிட வேதமானது நம்மாழ்வாருடைய திருவாக்கிலே உதித்தது. அது எம்பெருமானுடைய மயர்வரம் மதிரணம் மருள பெற்றதாலே அப்படி வாய் பேசுகின்ற நங்காய். அந்த நங்காய்க்கு ததிய சேஷத்துவத்துல ஈடுபாடு, நப்பின்னை பிராட்டிட்ட ஈடுபாடு. நப்பின்னை பிராட்டிக்கு சமமாகவும் சொல்லப்படுகிறார். அதே நப்பின்னை பிராட்டியை புருஷகாரமாக கொண்டு அந்த எம்பெருமானை கண்ணபிரானை அடைக்கிறார். இந்த வைபவங்களை எல்லாம் நேற்று நாம் அனுபவித்தோம். அப்படி கண்ணபிரான் அவதரித்தான். எத்திரம் இணைந்திருந்து ஏங்கிய எளிவே. எத்திரம் என்று சொல்கின்ற காலத்திலே 3 மாசம் மோகித்தார். அங்க ஒரு மூர்ச்சையானார் நம்மாள். எத்திரம் இணைந்திருந்து ஏங்கிய அந்த எத்திரம் என்கிற சொல் இப்பேற்பட்ட அந்த சர்வேஸ்வரன் அந்த எம்பெருமான் தான் இங்க உரலோடு ஆப்புண்டு கிடைக்கிறான். எத்திரம் இணைந்திருந்து ஏங்கி எளிவே. அந்த எப்படி உனக்கு அந்த திறம் வந்தது? அவருடைய எளிமையை நினைத்தார். 3 மாசம் மோகித்தார். அப்புறம் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் செய்து திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்கள். அப்படி அந்த பாசுரத்துல அப்படி எம்பெருமான் வந்தான் அவதரித்தான். ஐவருக்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் அப்படி தன்னுடைய அந்த லீலைகளை எல்லாம் கோபிமார்களுக்கும் காண்பித்தான். பஞ்சபாண்டவர்களுக்காக கழுத்திலே ஓலை கட்டி தூது நடந்து இப்படி செய்து போன மாயங்களை நினைத்தார் நம்மாழ்வார். திரும்ப 3 மாசம் மோகித்தார். ஆக 10 அடியவருக்கு எளியவன் அந்த பதிகத்துல எத்திரம் இணைந்திருந்து ஏங்கி எளிவே. அந்த எத்திரம் நினைச்சார். 3 மாசம் மோகித்தார். இங்க பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து
ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்கள் நிறந்த நூடு புக்கு எனதாகிய நின்று நின்று உருக்குகின்ற இச்சிறந்த வான் சுடரே என்று 3 வாசம் போகின்றார். இப்படியாக இந்த கிருஷ்ணாவதாரத்தை நினைத்தாலே ஆழ்வாருக்கு மூர்ச்சை. அப்பேற்பட்ட அந்த ஆழ்வார் அவரைத்தான் நங்காய் என்று அழைக்கிறார் ஓதை பிராட்டியார். எத்திரம் என்றும் பிறந்த வாற்றிலே கிருஷ்ண தேஷ்டிதங்களிலே ஈடுபட்டு குறவை ஆட்சியரிலே நன்னி வணங்கி அனுபவித்தும் எல்லாம் கண்ணன் என்றும் நீராட போதுவீர் என்றத்தை. இப்படி ஆழ்வார் முதல் 10 3ஆம் திருவாய்மொழி பத்துடைக்கு அடியவருக்கு எளியவன் அங்க மோகித்தார். அப்புறம் 5ஆம் 10ஆம் திருவாய்மொழி பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் ஐ செய்து சிறந்த வான்சுடரே என்று எம்பெருமானை கொண்டாடி மோகித்தார். அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது முறையும் மூர்ச்சை அடைகிறார். எப்போது? 8ஆம் 8ஆம் திருவாய்மொழி முதல் பாசுரத்துல கண்கள் சிவந்து பெரிய வாயும் சிவந்து கணிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடர் இலகு விலகு மகர குண்டலத்தன் கொண்டல் வண்ணன் சுடர்முடியன் 4 தோரன் குடிசாருங்கன் பொன் சங்கதை வாழ் ஆளியான் ஒருவன் அடியேன் உள்ளானே என்று நினைத்தார். இப்படி சிவந்த கண்களை உடையவனாக இருக்கிறான். செவ்விதழ்களை பெற்றவனாக சிவந்த இதழ்களையும் உடையவனாக இருக்கிறான். புன்னகத்தால் காணப்பட்ட மென்மையான பற்கள். அப்பேற்பட்ட அந்த கொண்டல் வண்ணனாக அந்த எம்பெருமான் மகர குண்டலங்களும் ஒளிவிடும் திருமுடியும் அணிந்தவனாக 4 தோள்களுடன் சார்ந்தம் சங்கு சக்கரம் வாள் கதை ஆகியவற்றை ஏந்தியவனாக தனக்குள்ளே காட்சி அளித்தானாம். அந்த எம்பெருமான் நினைச்சார். அதை நினைத்து மயக்கமுற்றார் ஆழ்வார். ஆக 3 முறை மயக்கமுற்றார். அப்படி அந்த எம்பெருமான்கிட்ட ஈடுபடும். இப்படி 4 தோள்களோடே காட்சி கொடுத்தார் தேவகிக்கும் வசுதேவருக்கும். அதைத்தான் ஒருத்தி மகனாய் பிறந்துன்னு ஆண்டாள் சொன்னார். ஒருத்தி மகனாய் ஓரிரவில் ஒளித்து வளர அங்க போய் பல அனுபவங்களை கொடுத்தான் யசோத பிராட்டிக்கு. அங்க ஒருத்தி மகன் சொன்னான். இப்படியாக இந்த நம்மாழ்வாரும் அந்த எம்பெருமானுடைய திவ்ய சௌந்தரியம் என்ன, அவனுடைய எளிமை என்ன, நீர்மை என்ன, அந்த அவதாரங்களுக்குள்ளே கிருஷ்ணாவதாரத்தை எண்ணி 3 முறை மூர்ச்சையானார். இப்படி கிருஷ்ணாவதாரத்திலே மிகவும் ஈடுபட்டவராக கொண்டாடப்படுகிறார் நம்மாழ்வார். அதுல 6ஆம் 4வது பதிகம் குறவை ஆட்சியரோடு ஓத்ததும் குன்னமன் ஏந்தியதும் உறவினீர் பொய்கை நாகம் காய்ந்ததும் உட்பட மற்றும் பல அரவில் பள்ளி பிராந்தன் மாய வினைகளையே அளத்தி இரவும் நண்பகலும் தவிர்கிலம் என்ன குறைவு எனக்கே. இப்படி இந்த கிருஷ்ணாவதாரம் அந்த அவதாரங்களுக்குள்ளே அனைவரோடும் கலந்து பரிமாறின அந்த அவதாரம் தான் கிருஷ்ணாவதாரம். அப்பேற்பட்ட அந்த அவதாரத்தில் எம்பெருமான் செய்துடைய சேஷ்டிதங்கள் என்ன, அந்த லீலைகள் என்ன, அந்த விளையாட்டுக்கள் என்ன, இதையெல்லாம் பறக்க அனுபவிக்க பார்க்கிறார் நம்மாழ்வார். எப்படி சுகபிரம்மமானவர் அந்த ராசகிரீடை அந்த தசமஸ்கந்தத்துல அப்படி எம்பெருமான் அனுபவிச்சார். அந்த சுகரை காட்டிலும் ஒருபடி இவர்களுக்கு அவதாரம் மேல மேல கொடுக்கும். ரிஷிகளுக்கு ஒரு மட்டும்தான் எம்பெருமான் ஒரு அளவுக்குத்தான் கொடுப்பான் அனுபவத்தை. இந்த ஆழ்வார்களுக்கோ தன்னை முழுமையாக கொடுத்தான். அப்படி ஒரு அனுபவம் முழுக்க கண்ணபிரானை அனுபவிக்க பார்க்கிறார். சுகபிரம்மத்துக்கு என்ன அனுபவமோ அந்த அனுபவம் இங்க ஆழ்வாருக்கு கிடைச்சது. இப்படி அனுபவிக்க பெற்ற எனக்கு என்ன குறைவு எனக்கேன்னு கேட்க. இரவும் நண்பலும் தவிர்கிலம் என்ன குறைவு எனக்கே. இப்படி தன்னை மார்த்தட்டி கொள்கிறார் ஆழ்வார். அப்படி எனக்கு எம்பெருமான் அவனுடைய அவதார சேஷ்டிகளை எல்லாம் காண்பித்து கொடுத்தான். எப்படி வால்மீகி பகவானுக்கு ஸ்ரீ ராமாவதாரத்திலே ஈடுபாடு வந்ததோ, இந்த ஸ்ரீ ராமாவதாரத்தை எல்லாம் ராமாயணமாக செய்தாரோ, அதே போல சுவாமி நம்மாழ்வாருக்கு கிருஷ்ணாவதாரம். அந்த கிருஷ்ணாவதாரத்துல முக்கியமா 10 அடியவருக்கு எளியவன், பிறந்தவாறும் வளர்ந்தவாறும், இப்போது இந்த குறவி ஆட்சியரோடு போத்ததும் இங்கே சுகராகிறார் நம்மாழ்வார்னு கொண்டாடுறான் எல்லாரும் பூர்வாச்சாரியர்கள். அப்படி ஒரு அனுபவம் அந்த கிருஷ்ணா தத்துவம்னு சொல்லப்படுற அந்த நம்மாழ்வாருக்கு. இப்படி ஆழ்வாருக்கு எல்லாம் கண்ணனாக இருக்கிறான். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னென்னே கண்கள் நீர் மல்கி
மண்ணில் அவன் சீர் வளமிக்க அவனூர் வினவி தென்னம் என் இளமான் புகமூர் திருக்கோளூரே. இப்படி நம்மாழ்வாருக்கு தாரக போஷக போக்கியமாக இருக்கிறானே. உலகத்தில் உள்ளாருக்கெல்லாம் நீர் வேணும், உணவு வேணும், வெற்றிலை வேணும். ஆனா அந்த நம்மாழ்வாருக்கோ பகவான் திருநாமங்கள் பூவை கிரி பந்து தூதை புட்டில்கள் திருநாமங்களே கூவியலும். ஆக உலகத்தில் உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் விளையாட்டு பொருட்கள் வேணும். நம்மாழ்வார் அப்படி இல்லை, அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுவார். அது அந்த கிரியோட விளையாண்ட மாதிரி ஒரு சந்தோஷம், கையில பந்து வச்சுன்ற மாதிரி ஒரு சந்தோஷம். அப்படி அந்த நம்மாழ்வாருக்கு உண்ணும் சோறும் பருகு நீரும் தென்னு வெத்தலையும் எல்லாம் கண்ணனாக இருக்கும்படி செய்தான் அந்த எம்பெருமான். இப்படி அந்த கிருஷ்ணாவதாரத்திலே தன்னை முழுமையாக ஆலங்கால் படுத்தி அதிலே ஈடுபட்டு கொண்டு அந்த அனுபவத்திலே மூழ்கி திளைத்தவர் தான் நம்மாழ்வார். அப்பேற்பட்ட அந்த நம்மாழ்வார் தான் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காயின்னு காட்டு. இப்படி அந்த ஆழ்வாரானவர் மந்த புத்தி படைத்தவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். அந்த சுவானுபவம் தன்னோர நிக்கல, ஒவ்வொரு பத்துக்கும் ஒரு உபதேச பத்து வைச்சார். என்னெஞ்சினால் நோக்கி காணீர் என்னை முடியாதே. அப்பனைவீர், என்னெஞ்சினால் நோக்கி காணீர். பக்தியோடு கூடிய சாஸ்திரம் அறிவால் தான் பகவான் அறியப்படுகிறான். அதுக்கு பக்தி ரூபாபன்ன ஞானம்னு பேரு. எம்பெருமான்கிட்ட காதலும் இருக்கணும், அதே சமயத்துல அந்த காதலோட சேர்ந்த பெரும் பக்தி. அப்பேற்பட்ட அந்த பக்தி சாஸ்திர முகத்தாலே வரணும். சாஸ்திர அறிவு கொண்டுதான் பக்தியை நாம் அறிந்து கொள்ள முடியும். சாஸ்திர யோனித்துவாது. ஆக பரபிரம்மம் என்ன? அப்பேற்பட்ட அந்த பரபிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன். அவனுக்கு அநேக கல்யாண குணங்கள் உண்டு. அவன் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியோடு கூடி இருக்கிறான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் சித்தோடு அச்சித்தோடு சேர்ந்து இருக்கிறான். இந்த மாதிரி தத்துவங்கள் மூன்று. அந்த எம்பெருமான் கல்யாண குணங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கிறான். அவனே ஜெகத்காரண வஸ்து. அவனாலே இவ்வுலகம் படைக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. அவன் உலகங்களை எல்லாம் காத்தருள்கிறான். அப்பேற்பட்ட அந்த பரபிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன். இப்படி அந்த சாஸ்திர ஞானத்தோடே கூடிய பக்தி, அந்த பக்தியோடே கூடிய பெருங்காதல், அதனால உண்டான அந்த எம்பெருமான் அறியப்படுகிறான். அதை உபதேசமாக நமக்கெல்லாம் சொல்லுகிறார். இதனால இந்த மாதிரி ஒரு பெண் பிள்ளை அந்த திருக்குறங்குடி எம்பெருமான் மேல அந்த நாயகி பராங்குஷ நாயகி, அந்த நாயகியை திருத்தாயார் கடிந்து கொள்கிறார். எப்ப பார்த்தாலும் என்ன அந்த நம்பின்னு போறைய செங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. இங்கெல்லாம் பார்க்க மாட்டியா? எப்போ அந்த திருக்குறங்குடி நம்பிதானா? அந்த சுந்தர பரிபூர்ணன். அப்பேற்பட்ட அந்த குறுங்குடி நம்பியை நோக்கியே செல்கிறாரே இந்த குருகூர் நம்பி, இந்த பராங்குஷ நாயகி அப்படின்னு தாயார்கள் கடிந்து கொள்கிறார். உடனே சொல்றார், என் நெஞ்சினால் நோக்கி காணீர் என்னை முடியாதே. தென்னன் சோலை திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் மின்னு நூலும் குண்டலமும் மார்பில் திருமருகும் மண்ணு பூணும் 4 தோளும் வந்து எங்கும் நின்றிடுமே. அப்படி அந்த எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். என் நெஞ்சினால் நோக்கி காணீர் என்னை முடியாதே. என்னை யாரும் கடிந்த வார்த்தை சொல்ல வேண்டாம், என்னை யாரும் திட்ட வேண்டாம், என்னை யாரும் வைய வேண்டாம். என் நெஞ்சினால் நோக்கி காணீர். உங்க நெஞ்சத்தை வைத்து பார்க்காதீங்க. யார? மின்னு நூலும் குண்டலவும் மார்பில் திருமரவும் இருக்கே அந்த எம்பெருமான். மண்ணு பூணும் 4 தோறும் வந்து எங்கும் நிற்கிறது. அப்பேற்பட்ட என் நெஞ்சினால் நோக்கி காணீர் தென்னன் சோலை திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டவின். இப்படி உங்க நெஞ்ச வச்சு பார்க்காதீங்கோ, என் மனசார பாருங்கோ. நான் அந்த எம்பெருமானை நோக்கி போறேன். அந்த எம்பெருமான் தான் என் மனசுல இருக்கா. அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் புறப்பட்டு போறேன்னு நாயகி புறப்பட்டு போக அந்த திருத்தாயார் கடிந்து கொள்கிறார். அப்போதான் சொல்றார், என் நெஞ்சினால் நோக்கி காணீர். நான் சொல்வதை கேளுங்கோ, என் வார்த்தையை கேளுங்கோன்னு அந்த பராங்குஷ நாயகி சொல்றார். அப்படி ஒரு பாவம். அதனால்தான் வாய்ப்பேசும் நங்காயின்னு சொல்றது. சரி, இப்படியாக அந்த பராங்குஷ நாயகி அன்னங்களையும் வண்டினங்களையும் கண்ணனிடம் தூதாக அனுப்புகிறாராம். சகோத்திரிகளை அப்படின்னு அந்த மூலத்துல வருது. குறவை ஆட்சியிலேயே தன் நன்னி வணங்கி அனுபவித்ததும் எல்லாம் கண்ணன் என்றும் நீராட போதுவீர் என்றத்தை கண்ணன் கவினை நன்னும் மனமுடையீர் எங்கையாலும் மந்தாதிகாரிகளை நெஞ்சினால் நோக்கி காணீர் என்று உணர்த்தியும்
சகோத்திரிகளை உயிராக தேடி இசைமின் என்று போதிக்கையார். இப்படி ஆழ்வார் உபதேச பத்து, அந்த உபதேச பத்திலே அற்புதமாக காட்டுகிறார். சகோத்திரிகள் அப்படின்னா தன்னை போல ஒத்த மனமுடையவர்கள், அந்த மனமுடையவர்களை உயிராக தேடி போகிறார். அன்னம் செல்வீரும் அண்டானும் செல்வீரும் தொடுதிறந்தேன் உன்னம் சிறவீர்கள் வரவேன்மினோ கண்ணன் வைகுந்தனோடு என் நெஞ்சினாரை கண்டால் என்னை சொல்லி அவரிடை நீர் இன்னம் சொல்லீரோ இதுவோ தகவன்னு இசைமின்களே. இப்படி அந்த பராங்குஷனாகி அன்னங்களையும் மண்டினங்களையும் தூது அனுப்பியிருக்கார் கந்தையிடம். இதற்கு முன்பு தூது அனுப்பிய அன்னங்களும் எம்பெருமான் பின் சென்று என் மனமும் பின் சென்று திரும்ப வரவில்லை. ஆழ்வார் பறவைய தூது அனுப்பிச்சார், எல்லா பட்சிகளையும் தூது அனுப்பிச்சார், வண்டினங்களை தூது அனுபவிச்சார், அந்த அன்னங்களையும் தூது அனுப்பிச்சு வச்சார். எதுவுமே திரும்பி வரலையாம். எப்படி என் மனசு எம்பெருமான்கிட்ட போய் சேர்ந்துடுறதோ அதே மாதிரி நான் தூது அனுப்பி அந்த பறவைகளும் திரும்பி வரவில்லை. நீங்களாவது சென்று என் நிலையை எம்பெருமானுக்கு அறிவித்து என் மனதை மீட்டு வாருங்கள். எப்படி எம்பெருமானோட போயிடுத்து என் மனசு, என் நெஞ்சினாரை கண்டால் என்னை சொல்லி அவரிடை நீர் இன்னும் சொல்லீரோ இது தகவோ என்று இசைமீன்களே, இது தகவோ, இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அந்த எம்பெருமானுக்கு அறிவித்து என் மனதை மீட்டு பாருங்கள். இப்படி அற்புதமான அந்த பாசுரம். இசைமின்கள் போர் இசைமின்கள் தூதன்னு இசைந்தால் இசையிலம் என் தலைமேல் அசைமின்கள் என்றால் அசையுங்கொலாம் அப்பொன்மாமணிகள் திசைமின் மலிரும் திருவேங்கடத்தவன் தாள் சிமைய மிசைமின் மிளறிய போவான் வடிகொண்ட மேகங்களே. அந்த திருவேங்கடமலை சிகரம் மீது உலாவும் மேகங்களே, நீங்க வாங்கும், நீங்க எனக்கு தூது போடும், அவை இசையாமையால் போகட்டும், உங்கள் திருவடிகளையாவது என் தலை மீது வையுங்கள். அப்பேற்பட்ட அந்த மேகங்களை எல்லாம் தூது அனுப்புகிறார். அப்படி திருவேங்கடத்து மேல முளை முற்றிலா போது எப்படி ஆண்டாள் பிஞ்சாய் பழுத்தாலை ஆண்டாரை பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து, அதே போல இந்த நம்மாழ்வாருக்கும் முளையோ முற்றிலா போந்திலாமை. அந்த தனத்துல முளைத்தடம் கூட வர சிறுமி இருந்தாலும் திருவேங்கடங்கிற வாசகத்தை நன்றாக கற்று உணர்ந்தால் இந்த பெண் பிள்ளைன்னு இதே திருவிருத்தத்துல கொண்டாடுகிறோம். அப்படி அந்த ஆழ்வார் திருப்பாவையிலே ஆண்டாள் பெருமாட்டி நீராட போதுவீர் என்று அழைக்கிறார். விருப்பம் உள்ளவர்கள் வாருங்கள். கிருஷ்ண அனுபவத்துக்கு போறோம். நீராட போதுவீர்னா வெறுமனை குளிக்க போறோம்னு அர்த்தம் இல்லை. எம்பெருமான் பகவத் அனுபவத்துக்கு போறோம். இதை தம்முடைய திருவாய்மொழியில காட்டி கொடுக்கிறார் நம்மாழ்வார். கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் சின்னம் நாரணனே. அந்த கண்ணன் கடலினை, இந்த பாசுரம் தான் திருவாய்மொழியை ஒரு பெரிய பிரபந்தமாக அப்பேற்பட்ட அந்த தமிழ்ச்சங்கம் அந்த சபையில ஒரு ஒப்புக்கொள்ளும்படி செய்த பாசுரம். இந்த கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் சின்னம் நாரணனே. அற்புதமான பாசுரம். இப்படி அந்த கண்ணபிரானுடைய திருவிடிகளை விரும்பி திரும்புவர்களுக்கு உபதேசம் செய்கிறார். இதுதான் கடைசி உபதேச பத்து. இந்த உபதேச பத்தை ரொம்ப சுருக்கமா அமைச்சிட்டார். ஏன்னா ஆழ்வார் புறப்பட்டாச்சு, ஆழ்வாருக்கு பிரம்மரதம் வந்துருத்து மேலேந்து. இனிமே ஆழ்வார் ரதத்துல ஏறி உட்கார வேண்டியதான். அதற்காக இந்த உபதேச பத்தை ரொம்ப சுருக்கமா பண்ணிட்டார். மன்னவருக்கு உபதேசிக்கை தலை கட்டினான் மாறன். அப்படி இந்த உபதேச பத்தோட முடியுது. 10ஆம் பத்துல 5ஆம் திருவாய்மொழி. அப்படி இந்த ஆண்டாள் பெருமாட்டி எப்படி நீராட பொதுவீர் விட்டாரோ கிருஷ்ண அனுபவத்துக்கு, அதே போல இங்க ஆழ்வாரும் கண்ணன் கழனியிலே அந்த எம்பெருமானுடைய வைபவத்தை எல்லாம் சொல்லி கண்ணனுடைய தாள்களை பற்ற வேண்டும் விரும்பி தொழுபவர்களுக்கு உபதேசமாக பண்ணுகிறார். இப்படி நீராட என்று பகவத்குரு அனுபவத்தில் ஜீவாத்மாக்களை அழைக்கிறார். இப்படி ஆழ்வார் எப்படி ஆண்டாள் பெருமாட்டி அந்த போதை பிராட்டியானவள் நீராட என்று பகவத் குண அனுபவத்திலே திளைக்கும்படி ஜீவாத்மாக்களை எல்லாம் எழுப்பி கூப்பிடுகிறார். அதே போலத்தான் நம்மாழ்வார் காலை வெய்யோர்க்கு முன்னோட்டு கொடுத்த கங்குள் குறும்ப மாலை வெய்யோன்பட வையகம் பாகுவார் அன்னகண்டும் காலை ஞானத்துறை படிந்தாடி கண்போது செய்து மாலை நல்நாவில் கொள்வார் நினையார் அவன் மைப்படியே. அப்படி அந்த எம்பெருமானுடைய திவ்யமான
அந்த சேஷிதங்களை எல்லாம், அவனுடைய திருநாமங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு, அவனுடைய கதாவத்தை எல்லாம் பழகி கொண்டு, இரவு பகல் இரவு என்று மாறி மாறி வருங்காலத்திலே பொழுதை வீணே கழிக்காமல் காலை வெய்யோர்க்கு முன்னோட்டு கொடுத்து கங்குள் குறும்பர் மாலே வெய்யோன்பட வையகம் பாகுவார். இப்படி பொழுதை வீணே கழிக்காமல் பகவத் தியானமாகிற அந்த மகா தீர்த்தத்திலே, அந்த திருநாம சங்கீர்த்தன வைபவத்திலே செம்மையாக ஆலங்கால் பட்டு அவன் கல்யாண குணங்களுக்கு வாசகமான அவன் திருநாமங்களை சொல்லி அவன் மைவண்ண மேனியை நினைக்காமல் பொழுதை பயனுள்ளதாக ஆக்காமல் ஜீவாத்மாக்கள் கெட்டு போகிறார்கள் என்று உபதேசிக்கிறார். மாலை நல் நாவில் கொள்ளார் நினையார் அவன் மைப்படியே. எப்படி அந்த நாம சங்கீர்த்தத்துல ஈடுபட்டு அந்த எம்பெருமான அனுபவிக்கிறத விட்டுட்டு வேற எங்கெங்கோ போறவங்க அனுபவத்துக்குன்னு ஆழ்வார் எப்படி நீராட போதுவீர் வாருங்கோள் வாருங்கோள் கூடியிருந்து குளிர்வோம் என்று கோதை பிராட்டி சொன்னார் போலே இங்க பராங்குஷனாயி எல்லாரையும் கூப்பிடுறார். அதான் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும். அப்பேற்பட்ட அந்த திருவாய்மொழி பதிகத்திலே தோழி பேச்சாக பேசுகின்றார். இந்த தோழி பேச்சு ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுல இந்த பெண் பிள்ளை மயங்கி கிடைக்கிறா தீர்ப்பாறை யாமினியில. அப்ப எல்லோருக்கும் சந்தேகம் வருது, இவளுக்கு எப்படி இந்த வியாதி வந்தது அப்படின்னு. அதுக்கு விடை கூறும் விதமாக அந்த 8ஆம் பத்துல 9ஆம் திருவாய்மொழி 5வது பாசுரத்துல இவள் இந்த திருப்புலியூர் நாயனாருடன் அந்த திவ்யதேசத்து எம்பெருமானோட இவளுக்கு ஒரு கலவி உண்டாயிடுத்து. அவன் மேல காதல் கொண்டுட்டா, அவனைத்தான் விரும்புறா. அந்த எம்பெருமானுடைய திருவருள்ள மூழ்கி திளைக்கிறார். அப்பேற்பட்ட அந்த தோழி அந்த ஆழ்வாரை பத்தி சொல்லுகின்ற காலத்துல புனை இலைகள் அணிவும் ஆடை உடையும் புதுக்கணிப்பும் நினையும் நீர்மை அதன்னு இவட்கு இது நின்று நினைக்க பூக்கால் சுனையினுள் தடந்தாமரை மலரும் தன் திருப்புலியூர் முனைவன் மூவுலகாளி அப்பன் திருவருள் மூழ்கினரே. அப்படி நீராட போதுவீர் என்று அந்த பகவத் அனுபவமாகிற அந்த சுனை, அந்த பகவத் காமமாகிற அந்த எம்பெருமாவுடைய அந்த திவ்ய அருள், அப்பேற்பட்ட அந்த அருளிலே திளைக்கிறாள் இந்த பராங்குஷ நாயகி என்று தோழி பாசுரமாக இது அமைந்துள்ளது. அதைத்தான் நங்காய் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய். அடுத்த பாசுரடி நானாதாய். இப்படி சொல்றையே உனக்கு வெக்கம் இல்லையா? எனக்கு என்ன வெக்கம்? நான் அந்த எம்பெருமான்ட்ட தான் போறேன், அந்த எம்பெருமானத்தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்ன தடுக்காதீங்கோ? சேர்வன் சென்று என்னுடைய தோழி மீர்கால் அன்னையர்கள் என்னை தேற்ற வேண்டா. நீர்கள் உரைக்கின்றது என் இதற்கு நெஞ்சும் நிறைவும் எனக்கு இங்கில்லை. கார்வண்ணன் காக்கடல் ஞானம் உண்ட கண்ணபிரான் வந்து வீற்றிருந்த ஏர்வளவன் கழனி பயணத்து தென் திருப்பேரையின் மாநகரே. அப்பேற்பட்ட அந்த தென் திருப்பேரையில் ஒரு பெரிய மாநகரம். அங்க மகரகடும் குலைக்காதன் மாயன் செந்தாமரை கண்ணன் வானப்பிரான் மணிவண்ணன். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான், அந்த எம்பெருமான் மேலதான் இந்த நெஞ்சு செல்கின்றது. நகரவும் நாடும் பிறவும் தேர்வேன் நான் எனக்கு என் தோழிமீர்கால் சிகரமணி எடுமான நீடு தெந்திருப்பேரையில் வீட்டிருந்த மகரகடும் குலைக்காதன் மாயன் நூத்து வரை அங்கவங்க உற்ற நிகரில் முகில்வண்ணன் நேமியான் என் உள்ளங்கவர்ந்தனை ஊழியானே. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் என் உள்ளத்தை கொண்டு போயிட்டான். எங்கிட்ட என் மனது இல்லை. அதனால எனக்கு இதுல எந்த விதமான நானாதாய், நான் ஒண்ணும் இதுக்கு எந்த விதமான வெட்கம் இல்லை. அதனால அந்த தோழிமீர்கள் அந்த அன்னையர்கள் என்ன தடுக்காதீங்க. இப்பவே தெந்திருப்பீரை புரட்டு போறேன். அங்கதான் இருக்கான் வானப்பிரான் மணிவண்ணன் மாயன் கண்ணன். அந்த எம்பெருமான அனுபவிக்க போறேன்னு சொல்லி புறப்பட்டு போறார். ஆக நானாதாய் நாங்குடையாய், அற்புதமான வார்த்தை. அந்த நானாதாய்ங்கிறதுக்கு இந்த வாசகத்தை எடுத்து காமிக்கிறார்கள். நாவுடையாய், அடியேன் எம்பெருமானுக்கு உடையவனாக இருக்கிறேன். இன்கவி பாடும் என் நாவும் அவனுக்கு உரியதுதான். என் நா முதல் வந்த அப்பன் தப்புதலற என்னை பாடும்படி செய்தான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான், அந்த எம்பெருமானுக்கு இன்கவி பாடும் என் நாவும் அவனுக்கு உரியது.
இந்த நாவை கொண்டு வண்டுகளார்க்கும் திருமலையில் உரையும் திருவேங்கடத்தானை பாடுவேன். மனிதர்களே, உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டாலும் பரவாயில்லை, என்னை விரோதியாக நினைத்தாலும் பரவாயில்லை, எம்பெருமானை நினைத்து நினைத்து அவன் திருநாமங்களை சொல்லுங்கள். இந்த அடியேன் உங்களுக்கு ஓயாமல் உபதேசிப்பேன். நாவுடையாய், எனக்கு நாவு இருக்கு, அப்பேற்பட்ட நான் அந்த நாவை கொண்டு மாதுரம் பாட வந்த கவி அல்லேன் நான். சொன்னால் விரோதம் இது, ஆயினும் சொல்லுவன் கேள்மினோ. என்னாவில் இன்கவி யான் ஒருவர்க்கும் கொடுக்கிறேன். தென்னாதனவென்னு வண்டுமுரல் திருவேங்கடத்து என்னானை என்னப்பன் எம்பெருமான் உடனாகவே. அப்பெயர்பட்ட அந்த எம்பெருமான பாடுவோம். சொன்னால் விரோதம், ஆயினும் சொல்லுவேன். மானுரம் பாட வந்த கவி அல்லேன் நான். இந்த அல்ப மனிதர்களை நீங்கள் பாட வேண்டாம், அந்த எம்பெருமான் இணைத்து இணைத்து பாடுங்கள். இந்த நாகு பெற்ற பயன் என்ன? அவன் திருநாமங்களை சொல்லுவது என்று உபதேசிக்கிறார். அதைத்தான் இந்த பாசுரத்துல நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய், அப்படி அந்த கிருஷ்ண அனுபவத்திலே மூழ்கி திளைக்கிறார். செம்மையான அந்த திருநாக்கு, அந்த எம்பெருமாயை நோக்கி நான் செல்வேன், சேர்வன் சென்று என்னுடைய தோழிமார் அன்னையர்கள். இப்படி எல்லோரிடமும் நாணம் இல்லாமல் தான் நேரே புறப்பட்டு போவதாக அறிவிப்பது. இப்படி பாடுகின்ற நாக்கு அந்த எம்பெருமானை, அந்த பால் வந்தனான அந்த எம்பெருமான், மேகவண்ணனான அந்த எம்பெருமான், அவனுடைய பாசுரங்களை பாடுகின்ற நாக்கினை உடைய எனக்கு இந்த மண்ணின் மேல் ஒப்பாவார் உணரும். எனக்கு யாராவது ஒப்புண்டோ? கலக்க ஏழ்கடல் ஏழ்மலை உலகேழும் கலியக்கடாய் உலக்க தேர்கொடு சென்ற மாயம் உட்பட மற்றும் பல வழக்கை ஆளி இடக்கை சங்கம் இவையுடைய மாழ்வண்ணனை மலக்கு நாவுடையேற்கு மாறுனதோ இம்மண்ணின் விஷயே. இப்படி அந்த எம்பெருமான பாடுகின்ற நாக்க உடைய எனக்கு இந்த மண்ணில ஒப்பாவார் உண்டா? இம்மண்ணின் விஷயே மலக்கு நாவுடையேற்கு மாறுனதோ. எனக்கு யாரும் ஒப்பில்லை, அந்த எம்பெருமானை நான் பாடுகிறேன். அதைத்தான் நாவுடையாய், ஆக நாவு படைத்த பெயர். அவனுடைய திருப்புகழ்களை எல்லாம் பாடுவது, திருப்புகழ்கள் பலவும் சொல்லி இப்படி எம்பெருமானை புகழ்ந்து புகழ்ந்து பாடணும். மேவி நின்று தொழுவார் வினை போக மேவும் பிரான் தூவியம் புல்லுடையான் அடலாளி அம்மான் தன்னை நாவியலால் இசைமாலைகள் ஏத்தி நன்ன பெற்றேன். ஆவி என் ஆவியை யானறியேன் செய்தவாற்றையே. அப்படி நாவியலால் இசைமாலைகள் ஏத்தி நன்ன பெற்றேன், இசைமாலைகள் ஏத்தி உள்ள பெற்றேன். அப்படி அந்த ஆழ்வாருக்கு பரம சந்தோஷம். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய், இப்படி சொற்கள் எல்லாமே இந்த ஆழ்வாருக்கு ரொம்ப அற்புதமா பொருந்தி இருக்கு. அப்படி இந்த நம்மாழ்வாரை அழைத்து கொண்டு போனால்தான் நம்முடைய கிருஷ்ண அனுபவமானது பரிபூர்ணமாக கிடைக்கும்னு அந்த கோதை பிராட்டி இந்த நங்காய் என்கிற சொல்லாலே ஆழ்வாரையும் அழைத்து கொண்டு போகிறார். ஏற்பட்ட உயர்ந்த அந்த சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் என்பதாம் பாசனம் முடிகிறது. இத சுவாமி நம்மாழ்வார் இந்த வரியுடைய கருத்தை தம்முடைய பாசனங்களிலே அள்ளி செய்துள்ளார். அது என்ன விஷயங்கிறது இந்த மூலப்பந்தியை வாசிக்கிறேன். நெஞ்சும் நிறைவும் எனக்கில்லை என்று நாவுடையா என்றத்தை என்னா என்றும் வழக்கையாளி இடக்கை சங்கம் இவையுடைய மால்வண்ணனை மலக்க நாவுடையேன் என்றும் நாவியலால் இசைமாலைகள் என்றும் சொல்லுகையாலே எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் என்கிறது நம்மாழ்வாரை. இது வரைக்கும் பார்த்துட்டோம். இப்பாட்டில் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட என்றத்தை பங்கைய கண்ணனையே பங்கைய கண்ணன் என்போ என்றும். இப்படி இந்த 14வது பாசனத்துல சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடியலோர் என்பாவாய்னு அந்த கோதை பிராட்டி சொல்றாரு. இந்த உள்ள கருத்தை நம்மாழ்வாரும் அறிந்தவர் தானே. அந்த கோதை பிராட்டிக்கு சமமாக அவரும் பாசுரம் பாடுகிறாரே.
அப்போ தனக்கு சமமான ஒத்தரை, தன்னோடு ஒத்த அனுபவம் கொண்ட ஒத்தரைத்தானே எழுப்ப முடியும். அந்த கண்ணனுடைய இந்த திவ்யமான பகவத் அனுபவத்துக்கு அதுக்கு இந்த ஆழ்வார் பொருத்தமாகிறார். பூவுமாறு அறிய மாட்டேன் குன்றங்கள் அனைத்தும் என்போ, மேவுசீர் மாறி என்போ, விலங்கு தாரகைகள் என்போ, நாவியல் கலைகள் என்போ, ஞான நல்லாவி என்போ, பாவுசீர் கண்ணன் எம்மான் பங்கைய கண்ணனையே. பங்கைய கண்ணன் என்போ, பவள செவ்வாய் என்போ, அங்கதிர அடியன் என்போ, அஞ்சன வண்ணன் என்போ, செங்கதிர் முடியன் என்போ, திருமார்வன் என்போ, சங்கு சக்கரத்தன் என்போ, சாதி மாணிக்கத்தையே என்கோ என்கோ என்கோ. சொல்றேன் கேளுங்கோ, சொல்றேன் கேளுங்கோ, சொல்றேன் கேளுங்கோ. அப்படி ஆழ்வார் கொண்டாடுறார் இந்த கண்ணபிரான் எம்பெருமான். அப்படி ஒரு ஆனந்தம் அவருக்கு. எப்படி சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் தங்கைய கண்ணானை பாடு ஏலோர் என்பாவாய் என்று அந்த கோதை பிராட்டிய அனுபவத்துக்கு கொஞ்சமும் குறையாமல் பாவிசீர் கண்ணன் எம்மான் தங்கைய கண்ணனையே, தங்கைய கண்ணன் என்போம், சங்கு சக்கரத்தை என்போம், சாதி மாணிக்கத்தையே என்று கொண்டாடுகிறார். பங்கைய கண்ணன் அணங்கோ என்னும் வீவில் சீரன் மலர்கண்ணன் விண்ணோர் பெருமான் தன்னை வீவில் காலம் இசை மாலைகள் ஏத்தி என்றும் பேசினாரிரே. இப்பேற்பட்ட அந்த நம்மாழ்வார் வீவில் இன்பம் மிக எல்லை நிகழ்த்தும் நம் அச்சுதன் வீவில் சீரன் மலர்கண்ணன் விண்ணோர் பெருமான் தன்னை வீவில் காலம் இசை மாலைகள் ஏத்தி மேவப்பத்தேன் வீவில் இன்பம் மிக எல்லை நிகழ்ந்தனன் மேவியே என்று அந்த திருவாய்மொழி 4ஆம் பத்துல 5ஆம் திருவாய்மொழி 3ஆம் பாசனத்துல அற்புதமா காமிக்கிறார். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் இப்படி தன்னுடைய அந்த கிருஷ்ண அனுபவத்துக்கு ஒத்ததாக எழுப்புகிற அந்த பெண் பிள்ளையை நம்மாழ்வாராக பாவித்து நம்மாழ்வாராக குறித்து அந்த நம்மாழ்வாருக்கு எப்படி ததிய சேஷத்துவத்திலே அற்புதமான ஒரு ஈடுபாடு, தன்னை தொண்டர் 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 என்று சடகோபன் என்னும் இந்த ஜீவாத்மாவானது பெண் தன்மை கொண்டது. அப்படி நாயிகாபாவத்திலே பாசுரங்களை அருளி செய்தது. இப்படி கிருஷ்ண அனுபவத்திற்காகவே பிறந்து கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவமாக இருந்து கிருஷ்ண பக்தியிலே ஆழங்கால் பட்டு எங்குமுலன் கண்ணன் உண்ணும் சோறு பருகும் நீர் தென்னும் பத்தலையும் எல்லாம் கண்ணன். அப்படி அந்த கண்ணபிரானையே நினைத்து நினைத்து கூறுகின்றார். அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணாவதாரத்துல ஈடுபாடு, அதற்கு மேலாக பங்கைய கண்ணன் என்றெல்லாம் அந்த எம்பெருமானை பாடி பாடி இப்படி தம் அனுபவத்துக்கு ஒத்ததாக கொண்டாடப்படும் இந்த பெண் பிள்ளையை நம்மாழ்வாராக நமக்கு அற்புதமாக காட்டி கொடுத்து அந்த பாசுரங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி இந்த ஒரு இனிய அனுபவமாக அந்த ஆண்டாள் அந்த கோதை பிராட்டிக்கு இந்த நங்காய் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரமேந்தும் தரக்கையன் தங்கைய கண்ணானை பாடு என்கிற இடத்திலே அற்புதமாக அதற்கு முன்பே அவதரித்து பாடி காந்த அந்த கிருஷ்ணா தத்துவமான இந்த சடகோப ஆழ்வாருடைய வைபவங்களை எல்லாம் நமக்கு தொகுத்து அளித்து அந்த ஆண்டாள் பெருமாட்டிக்கு வைபவத்துக்கு சற்றும் குறையாமல் அற்புதமாக காட்டி கொடுத்து அருளிய அந்த வள்ளல் பெரும்பசுக்களிலே அந்த ஒன்னான ஜெயர் சுவாமி அற்புதமாக காத்து கொடுக்கிறார். 10ஆம் பாட்டில் இப்ப முடிய போறது. ஆக அந்த புல்லும் சிலம்பினகான் ஆரம்பிச்சு எல்லை இளங்கிரிய வரைக்கும் முடிக்கிறார். 10ஆம் பாட்டில் திருப்பாவ கணக்குக்கு 15, இந்த 10 பெண் பிள்ளைகளை எழுப்புகிற கணக்குக்கு 10. 10ஆம் பாட்டில் எல்லே இளங்கிரியே என்கிறது திருமங்கை ஆழ்வாரை. அது கிளி பேச்சு. அதற்கு திருமங்கை ஆழ்வாருக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அது எங்கனே எண்ணில் அடிகள் அடியே நினையும் அடியவர்கள் தம்மடியான் என்று சேஷத்துவத்தின் எல்லை நிலத்திலே நிற்கையாரும். திருமங்கையார் நம்மாழ்வார் தொண்டர் தொண்டர் தொண்டன் சடகோபன் அடியார் 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 தம் அடியார் 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 தமக்கு அடியார் 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 அடியோங்களின் சொல்லி இப்படி ஆழ்வாருக்கு இருக்கிற ததிய சேஷத்துவம் கொஞ்சமும் மாறாமல் இந்த ததிய சேஷத்துவத்தின் எல்லை நிலமான அந்த பாகவத சேஷத்துவத்திலே நிலை நின்றார் இந்த திருமங்கை ஆழ்வார். சேஷத்துவம் தான் ஸ்வஸ்வரூபம், சேஷத்துவம் ஸ்வரூபம், பாகவத சேஷத்துவம் ஸ்வஸ்வரூபம். இதை முதலாழ்வார் தொடங்கி திருமங்கை ஆழ்வார் வரைக்கும் காண்பித்து கொடுத்துள்ளார்கள். கடிகமலும் நெடுமறையில் கடல் மல்லை தலசயனத்து அடிகள் அடியே நினையும் அடியவர்கள் தம்மடியான் வடிகொள் நடுவேல் வளவன்
கலிகண்ணி ஒளிவல்லார் முடிகொள் நெடுமன்னவர்தம் முதல்வர் முதலாவாரே. அப்படி அந்த பாசம். இப்படி அந்த எம்பெருமானுடைய அடியார்களுக்கு ஆட்பட்டிருப்பதை அருளி செய்கிறார் திருக்கடல்மல்லை திவ்யதேசம் பதிகத்துல. இந்த ஜீவனுக்கு ஞானமும் ஆனந்தமும் முக்கியமான குணங்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இந்த ஞானத்தையும் ஞான ஸ்வரூபமாகவே இருக்கிறான் இந்த ஜீவன், ஆனந்த ஸ்வரூபமாகவே இருக்கிறான். அப்பேற்பட்ட இந்த ஜீவாத்மாவுக்கு அந்த ஞானத்தையும் அந்த ஆனந்தத்தையும் குணமாக சொல்லலாமையுடைய முக்கியமான குணங்களாக சொல்ல முடியாது. அந்த சேஷத்துவமே முக்கியமான குணம். ஞாத்திருத்துவத்தை காட்டிலும் ஆனந்தத்துவத்தை காட்டிலும் சேஷத்துவம் தான் மேலோங்கி நிற்கிறது. அப்படி அந்த சேஷத்துவமாகிற அந்த அடிமை திறத்திலே பகவானை காட்டிலும் அந்த பாகவத சேஷத்துவமே மிகச் சிறந்ததாக கொண்டாடப்படுகிறது. இதுதான் தன்னை காத்துக் கொள்வதற்காக கையிலே கூர்மையான வேலை வைத்திருக்கைக்கு ஒப்பானதாக இருக்கிறது. கடிகமலும் நெடுமறியில் கடல் மல்லை தரசயனத்து அடிகள் அடியே நினையும் அடியவர்கள் தம் அடியான். அந்த அடியான் யாரு? வடிகொள் நெடுவேல் வளவன் கலிகண்ணி ஒளிவல்லா முடிகொள் நெடு மன்னவர்தம் முதல்வர் முதலாவாரே. அப்படி அந்த எம்பெருமானுடைய அடிகளுக்கெல்லாம் அடிகளாக அந்த அடியவர்களுக்கு அடியானாக நான் நிற்கிறேன்னு சொல்லி சேஷத்துவத்தை முதல்ல சொல்லி ஞாத்திருத்துவத்தை பின்னால சொல்லி அதற்கு பின்னால் ஆனந்தத்துவத்தை சொல்லுகிறது தான் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். ஆக அந்த ஆத்மாவோடு இயல்பான வடிவம் என்ன? அது சேஷத்துவம். சரி, வடிவத்தை சொல்லியாச்சு. அதோட தன்மை என்ன? இயல்பான தன்மை என்னன்னா பெண் தன்மை தான், ஸ்திரீ பிராயர்கள் தான் ஆத்மாக்கள். அதை எத்தனையோ பாசனத்துல அந்த பரகாரநேகி பாடியுள்ளாரே. திருநந்தாண்டக 20வது பாசனத்திலிருந்து 10 பாசனங்கள் திருத்தாயார் பேச்சாக அமைந்துள்ளது. அப்படி அந்த பரகாரநாயகியின் தாயார் பெருமை பொருந்தி அந்த எம்பெருமானுடைய குணங்களை எல்லாம் திருநாமங்களை எல்லாம் அந்த குணங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு இடைவிடாமல் அந்த திருநாமங்களை எல்லாம் சேவித்துக் கொண்டு இருக்கின்ற இந்த பெண் பிள்ளை அந்த திருநாமங்களை இடைவிடாமல் சொல்லுகின்றார் இந்த பெண் பிள்ளை. அப்பேற்பட்ட இந்த பெண் பிள்ளையை இந்நிலவுலகில் பெற்ற பெரும் பாக்கியமுடையவர் என்று தன்னைத்தானே சொல்லலாமே உடைய வேறு என்ன சொல்ல இயலும் என்று பெருமிதம் கொள்ளும்படி அப்படி ஒரு அந்த பரகாரநாயியோட தாயார் பெருமிதம் கொள்கிறார். இப்படியாக தோளும் வாளரக்கண் செல்வம் மாற தென்னிலங்கை முன்மலங்க செந்தி ஒல்கி பேராளன் 1000 தோள் வானன் மாட பொறுகடலை அரண்கடந்து பொக்கு மிக்கு பாராளன் பாய்ந்து பாறை உண்டு பாருமிழ்ந்து பாரளந்து பாறையாண்ட பேராளன் பேரோதும் பெண்ணை மண்மேல் பெருந்தவத்தல் என்றெல்லாம் பேசலாமே. கண்ணபெறம் தொழும் பிள்ளையை பிள்ளை என்று என்ன பெறுவரே? என் பிள்ளை இருக்கார அவ கண்ணபுரத்து தொழுதார். அந்த தொழும் பிள்ளையை பிள்ளை என்று அவைய பிள்ளை நினைச்சேன் அப்படின்னு அந்த தாயார் சேவிக்கும்படி நடந்து கொண்டார் இந்த பராங்குஷன் அந்த பரகாரநாயகி. அப்படியாக அந்த பாராளன் அரண்கடந்து பொக்குமிக்க பாராளன் பாரிடந்து பாறை உண்டு பாருமிழ்ந்து பாரளந்து பாறையாண்ட பேராளன் பேரோதும் பெண்ணை மண்மேல் பெருந்தவத்தல் என்றெல்லாம் பேசலாமே. இப்படி என்ன பெருந்தவத்தலாக இந்த மண்ணுலகம் கொண்டாடுகிறது. ஏனென்றால் அப்பேற்பட்ட அந்த பெண் பிள்ளையை நான் பெற்றேன். என் பெண் பிள்ளைதான் அந்த பரகாரநாயகி. நப்பிண்ணை பிராட்டிக்கு சாமியமாக பேசப்பட்டார் அந்த பராங்குஷ நாயகி. இப்போ இந்த பரகாரநாயகி யாருக்கு இணையாக பேசப்படுகிறார்? அற்புதமா இருக்கும். அடிகள் அடியே நிலையும் அடியவர்கள் தம்மடியான் என்று சேஷத்துவத்தின் எல்லை நிலத்திலே நிற்கையாலும் ஸ்திரீத்துவத்திற்கு தக்க அனுகுணமாக பேராளம் பேரோதும் பெண்ணை என்றும் கடிமாமலர் பாவை ஒப்பால் என்றும் லக்ஷ்மி சாமியத்தை உடையவராயிருக்கும் இருப்பை பேசுகையாலும் இல்லே இளங்கிரியேன்னு சொல்லிட்டோமே. அப்ப
அப்பேற்பட்ட அந்த இளங்கலியைத்தான் கையில ஏந்தி கொண்டிருக்கிறார் ஓலை பிராட்டி. அப்படி இந்த நம்மாழ்வார் இந்த திருமங்கை ஆழ்வார இளங்கலியே அப்படின்னு தன் அனுபவத்துக்கு சேர அழைக்கிறார். அப்பேற்பட்ட அந்த ஆழ்வார் லக்ஷ்மி சாமியத்தை உடையராயிருக்கும் இருப்பை பேசுகையாலும் திருமங்கை ஆழ்வாருக்கு பெரிய பிராட்டியோட சாமியம். எப்படி? காவியங்கண்ணியன்னில் கடிமா மலர்பாவையொப்பால் காவியேன் பெற்றமையால் பனைத்தோழி பறக்கழிந்து தூவிசேர் அன்னம் நன்னடையால் நெடுமாறுடும் போய் பாவியந்த தன்பனை சூழ் வயலாளி புகுவர்களோ. பெயர்பட்ட அந்த பரகால நாயகிக்கு அவதார ஸ்தலத்துல ஒரு ஈடுபாடு. இப்படி கருங்குவரை மலரிலும் அழகான கண்களும் அன்னத்தை விஞ்சும் நடையழகும் உடைய என் மகள் பெரிய பிராட்டியாருக்கு ஒப்பாவார். இவள் என்னை பிரிந்து அந்த நெடுமாலோடு வயலாளிக்கு சென்று விட்டாரே என்று கவலை கொள்கிறார் தாயார். தாயாருக்கு பரகாநாயகிட்ட பெருமையும் உண்டு, சிறப்பும் உண்டு, கவலையும் உண்டு. அதே தாயார் திருக்கண்ணபுரத்துக்கு போகின்ற காலத்திலேயும் கவலைப்படுவார். அதனால கவலை இல்லாம இருந்த தாயார் பராங்குஷநாயோட தாயார். நேரில் நடந்தால் திருக்கோளூருக்கேன்னு சொல்லி உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலையும் என்ன எல்லாம் கண்ணன் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரேன்னு அந்த பராங்குஷநாயகி ஆழ்வாதிரணியர் விட்டு புறப்பட்டா திருக்கோளூருக்கு. தாயார் பயப்பட வேண்டாமா, பெண் ஒத்தையில போறாளேன்னு திருக்கோளூருக்கு நேரிலை நடந்தால் எனக்கு ஒரு பயமும் இல்லை. பராங்குஷநாயகி தெளிவா இருக்கா. அவ எம்பெருமானுடைய குணத்துக்கு ஆலங்கால் பட்டவள், ரொம்ப தெளிவோட பேசக்கூடியவள், நஞ்ஞானத்துறை படிந்தவள். அவள் ஞானக்கடி தெளிவா இருக்கா. அவ புறப்பட்டு பேருவள், எனக்கு கவலை இல்லைன்ட்டா. இங்க அப்படி இல்லை தாயாருக்கு. காவியங்கண்ணி என்னில் கடிபாமலர் பாவையொப்பார் பாவியேன் பெத்தமையார் பனைத்தோழி பறக்கழிந்து தூவிசேர் அன்னமன்ன நடையால் நெடுமாறுடும் போய் பாவியந்த தன்பனை சூழ் வயலாளி புகுவர்களோ. இப்படி அந்த கண்ணபுரத்தை நோக்கி போறா, வயலாளியை நோக்கி போறா. இப்பேற்பட்ட இந்த பரகால நாயகி கருங்குவளை மலரிலும் அழகான கண்களும் அன்னத்தை நடையளவோட போறா. அப்பேற்பட்ட அந்த என் மகள் பெரிய பிராட்டியாருக்கு ஒப்பா இருக்கா. ஆனா இவன் என்னை பிரிந்து போறா, அந்த நெடுமாலோடு வயலாளிக்கு சென்று விட்டாளே என்று கவலை கொள்கிறாள் தாயார். அதனால பராங்குஷநாயகி தாயாருக்கு கொஞ்சமும் கவலை இல்லை, கடுகளவும் கவலை இல்லை. இந்த தாயார் கவலைப்படுறார். அதுக்கு விசேஷ அர்த்தங்கள்லாம் அந்த பதிகம் வியாக்கியானத்துல சொல்லப்பட்டது. இப்படி அந்த ஆழ்வார் லக்ஷ்மி சாமியத்தை உடையராய் இருக்கும் இருப்பை பேசுகையாலும் பேராளன் பேரோதும் பெரியோரை ஒரு காலம் பெறுகிறேன் என்றும் பன்சேரை எம்பெருமான் அடியார் தம்மை கண்டேனுக்கு இதிகானீர் என்னெஞ்சும் கண்ணினையும் கழிக்குமாறே என்றும் ததிய அனுபவ தத்பரராய். அப்படி அந்த ததிய சேஷத்துவத்தை அடியாவிலும் ஆட்பட்டிருப்பதையே பெரிதும் விரும்பியவராக இருக்கிறார் இந்த ஆழ்வார். அதற்காக 2 பாசுரங்கள் சொல்லப்படுகின்றன. இப்படி எதிரிகளை எல்லாம் அடித்து அழித்து பக்தர்களை எல்லாம் காத்து கோவை நடத்தி செல்லக்கூடிய அந்த சர்வாதிகனான அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லாவிடில் என்னால தரிக்க முடியலையே அப்படிங்கிற சுபாவத்தோட நாம சங்கீர்த்தனம் பண்ணும் பெரியோர்களே, இப்படி எம்பெருமானுடைய பெருமையும் புகழையும் விடாமல் திருநாம வைபவத்தாலே அனுபவித்து வரும் அப்பேற்பட்ட அந்த பெரியோர்களே அடியேனுக்கு உகப்பானவர்கள் அப்படின்னு அந்த பாசுரத்துல காட்டுற. தேராலும் வாளரக்கன் தென்னிலங்கை வெஞ்சமத்து பொன்றி வீழ போராலும் சிலையதனால் பொறுகணைகள் போக்குவித்தா என்று நாளும் தாராளும் மறைமார்வன் தஞ்சேர எம்பெருமான் உம்பராலும் பேராளன் பேரோதும் பெரியோரை ஒரு காலம் பெறுகிறேனே. அப்பேற்பட்ட அந்த பெரியோர்கள் எம்பெருமானுடைய திருநாமத்தை எல்லாம் வாயார இடைவிடாமல் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் மகாத்மா. அப்பேற்பட்ட அவர்களை அடியேன்
ஒரு கணமும் பிரிய மாட்டேன். காலமெல்லாம் இடைவிடாமல் அவர்களை நான் அனுபவிக்க போகிறேன்னு சொல்லி அந்த ததிய சேஷத்துவத்துல அந்த பாகவதோத்திரங்களை எல்லாம் சரணாக பற்றி போக்கியமாக அனுபவிக்கிறார். தன்சேரை எம்பெருமான் உம்பராலும் பேராளன் பேரோதும் பெரியோரை ஒரு காலம் பிரியிலேனே. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் என்ன செய்தான்? முன்பொரு நாள் வராகமாய் பூமியை மீட்ட தேவரின் திருவடிகளிலே நான் அடிமை என்று ஆழ்வார் சபதம் செய்தார். அந்த திருச்சேரை எம்பெருமான் மேல பாடுகின்ற காலத்துல அவருக்கு அப்படி ஒரு இது கண்சோர வெங்குருதி, அற்புதமான தேட்டரும் திரள் தேகினை, கண்சோர வெங்குருதி, நன்னாத வாழவுணர், நெடுமார்க்கடிமை, பயிலும் சுரோடி மூர்த்தி, மேம்பொருள் போகவிட்டு மேல் பாட்டுக்களாலும் இத்தனை பாசுரங்களும் அத்தனை பதிகங்களும் ததிய சேஷத்துவத்தை சொல்ல வந்தன. இதை யாரும் மறக்கக்கூடாது. அதுக்காக அடியேன் விண்ணப்பிச்சு. இப்படி திருச்சேரை எம்பெருமான் ஆழ்வீர், இதை நான் எப்படி நம்புவது என்று வினவினான். முன்பொரு காலம் நீ வராகமா வந்த, பூமியை மீட்டு தேவரீர் திருவிகளை நான் அடிமை, பூமியை மீட்டு கொடுத்தீர், அப்பேற்பட்ட உமருக்கு நான் அடிமைன்னு சொன்னார். ஆழ்வார் சபதம் செய்தார். பார்த்தான் திருச்சேரை எம்பெருமான், ஆழ்வீர் இதை நான் எப்படி நம்புவது என்று வினவினார். அதற்கு ஆழ்வார், பண்டு ஏனமாய் உலகை அன்றிடந்த பண்பாலா என்று தொண்டனானேன், திருவடியே துணையல்லால். உன் திருவடி துணையா இருக்கு, துணையிலேன் சொல்லுகின்றேன். பண்டையந்தும் மலர்புறவில் அஞ்சேரை எம்பெருமான் அடியார் தம்மை கண்டேனுக்கு இதுகானீர் என்னெஞ்சும் கண்ணினையும் கழிக்குமாறே. நான் உனக்கு அடிமைன்னு சொல்லியிருக்கேன், இதை எப்படி நான் நம்புறதுன்னு கேட்கிறியே எம்பெருமானே. தேவனுடைய அடியார்களை கண்ட மாத்திரத்திலேயே என் கண்ணும் நெஞ்சும் கழிப்பதை தேவரில் உணரவில்லையோ? உணரமாட்டீரா? இந்த சபதத்தை நான் நம்ப வைக்கணும். இதை விட எனக்கு வேற என்ன சான்று காட்ட முடியும்? நான் உங்களுக்கு வேற என்ன பிரமாணத்தை சொல்றது? இதையே ஒரு பெரிய சான்றாதாரமா எடுத்துக்குமே. பண்டையந்தும் மலர்புறவில் வன்சேரை எம்பெருமான் அடியார் தம்மை கண்டேனுக்கு இதுகானீர் என் நெஞ்சும் கண்ணினையும் கழிக்குமாறே. அந்த பாகவதோத்தமர்களை எல்லாம் அடியேன் சரணமாக பற்றுகிறேன், பாவனத்துவமாக போற்றுகிறேன், போக்கியமாக அனுபவிக்கிறேன். ஆக சரண்யத்துவம், பாவனத்துவம், போக்கியத்துவம் இது மூணும் உண்டு பாகவதோத்தமர்களுக்குன்னு அந்த பயிலும் சுரோடி மூர்த்தியிலையும் நெடுமார்க்கடிமையிலையும் நம்மாழ்வார் காண்பித்து கொடுத்து ததிய சேஷத்திலே அந்த ஆழ்வார் தொண்டன் சடகோவன் பெயர் பெற்றார். மாறன் படித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கங்கூர் அவதரித்தவர். அதை விவரித்து சொல்றார். கண்சோர வெங்குருதியிலும் நன்னாத வாழவனிலும் இப்படி அந்த ததிய சேஷத்துவத்திலே ஈடுபட்டார் ஆழ்வார். எல்லே இளங்கிரியே இன்னும் உறங்கியோ. இப்படி அந்த ஆழ்வார் காண்பித்து கொடுத்ததை ரொம்ப விளக்கமா ரொம்ப விரிவா சொன்னார் திருமங்கை ஆழ்வார். அப்பேற்பட்ட அந்த ஆழ்வாருக்கு அவ்வளவுதான் பெருமையா? இல்லை இல்லை, இந்த ஆழ்வாரும் நப்பிண்ணை பிராட்டியோட வைபவத்தை எல்லாம் சொல்லி அந்த பிராட்டியையே புருஷகாரமாக பற்றுகிறார். நப்பிண்ணை பிராட்டிக்கும் புருஷகாரத்துவம் உண்டு. பூமி பிராட்டியான அந்த கோதை பிராட்டிக்கும் புருஷகாரத்துவம் உண்டு. ஸ்ரீதேவி நாச்சியாரான அந்த பெரிய பிராட்டியாருக்கும் புருஷகாரத்துவம் உண்டு. இதுல நப்பிண்ணையோட வைபவத்தை சொல்லி அதை புருஷகாரமாக பற்றுகிறார் இந்த ஆழ்வார். ஆங்கு மாவழிவேள்வியில் இறந்து சென்று ஆயிரம் வளர்ந்து ஆயர் பூங்கொடிக்கு இனவிடை பொருதவனிடம் பொன்மலர் திகழ்வேங்கை ஓங்கு செண்பக கொம்பினில் புதிகொடு குறைக்கினம் இறைத்தோடி தேன் கலந்த தன்பலங்கை நுகர்வது திருவயிந்திரபுரமே. அப்படி அந்த எம்பெருமான் இந்த மாவழி வேள்வியில் சென்று அங்க மூதறி மண்ணை இறந்து கேட்டான். அப்புறம் உலகத்தை எல்லாம் அளந்தான். ஆயர் பூங்கொடிக்கு இணைவிடை பொருதவனிடம். இப்படி இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் எம்பெருமானை பற்றுகின்ற காலத்துல அநேக குற்றம் உள்ளவர்களாக, அநேக தோஷம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த தோஷத்தை நீர் போக்கியமா ஏற்றுக்கணும் என்று சொல்லுகிறாள் ஸ்ரீதேவி பிராட்டி.
அவன் குற்றம் செய்தவன் அல்லை, அவன் குற்றம் செய்தவன் இல்லை என்று சொல்கிறாள் பூமி பிராட்டியார். குற்றமா அவன்டையா? அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை, அவனுக்கும் குற்றத்திற்கும் சம்பந்தமே இல்லை என்று நீலாதேவி சொல்கிறார். இப்படி 3 பிராட்டிகளுமாக அந்த ஒரு சேதனனுக்கு புருஷகார வைபவத்தை நடத்தி வைக்கிறார்கள். அப்படி இந்த எம்பெருமானை அவனை தவிர வேறு பலன்களுக்காக பற்றக்கூடும், அல்லது எல்லா பலன்களையும் துறந்து அவனையே பற்றக்கூடும். இப்படி இந்த இந்திரனுக்காக வாமனனாக வந்து அவதரித்தான். மாபலி வேள்விக்கு சென்று உலகை யாசித்து பெற்றான். இப்படி அனன்ய பிரயோஜனமாகிய நப்பிண்ணை பிராட்டிக்காக காரியம் செய்ய மாட்டான், இந்திரனுக்காக காரியம் பண்ணான். அந்த மகாபலி சக்கரவர்த்தியை பாதாளோகத்துக்கு அனுப்பி வைத்தான். ஆனா இந்த நப்பிண்ணை பிராட்டியை யார ஆசைப்பட்டார்? அந்த கந்தனைத்தான ஆசைப்பட்டார். அப்பேற்பட்ட அவளை மனம் புரியாவிட்டால் என் ரட்சகத்திற்கு கேடு வந்து சேரும். அந்த 7 காளைகளை அடக்குவேன், நான் அவளை கைபிடிப்பேன் என்று அந்த அந்த நப்பெண்ணை பிராட்டி அனன்ய பிரயோஜனமாக என்னையே நினைத்து கொண்டு என்னையே பற்றுகிறாள். என்னையே அடைவதற்கு அப்பேற்பட்ட அவளுக்காக அந்த ஆயர் பூங்கொடிக்கு எனவிடை பொறுத்தவனிடம் அப்படி அந்த எம்பெருமான் இந்த 7 அசுர எருதுகளோடு பொருது நப்பெண்ணை என்னும் கொடிக்கு கொள்கொம்பானான் பகவான் கிருஷ்ணன். ஆக அந்த கொடியானது கொள்கொம்பு இல்லாமல் தவிக்கிறது. அந்த கொடியை ஒரு கம்பளை சேர்த்து விட்டால்தான் மேலும் மேலும் அந்த கம்பை சுற்றி கொண்டு கொடி வளரும். அப்பேற்பட்ட அந்த ஆயர் பூங்கொடி அந்த நப்பெண்ணை பிராட்டி எடுத்த எம்பெருமானுக்கு அமிர்தமான காதல். செருந்தின் திமிலேருடைய பின்னை பெருந்தன் கோலம் பெற்றாரூர் போல் நருந்தன் தீர்ந்தேன் உண்டவன் உண்டு உண்டவண்டு குறிஞ்சி பாடும் கூடலூரே. அப்படி அந்த எம்பெருமான் கிருஷ்ணன் தன் பெருமைகளை அறியாதவரான பாண்டவர்களுக்காக தூது போனார். அது போதாதென்று இறையர் பெண்ணான நப்பெண்ணைக்கு தன் நிலத்தை சிறிதும் பேணாது அந்த 7 எருதுகள், அந்த முரட்டு காளைகள், அந்த முரட்டு காயை அடக்கணும்னு சுருக்கமாக வைத்தார். அதுக்கு கன்னியா சுருக்கம்னு பேர். அந்த கன்னியை கைபிடிக்க அந்த போட்டியிலே ஜெயிக்க வேண்டும். இது கும்பன் இருந்தான். அவன் யசோதையோட சகோதரன். அவன் தான் இந்த சுருக்கத்தை வச்சான். அந்த எருதுகளை அடக்கி நப்பெண்ணையை பெற்றான் இந்த பரமாத்மா. இப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் ஒரு திவ்யதேசத்திலே அருள்பாலிக்கிறான் என்கிறார் ஆழ்வார். நப்பெண்ணை பிராட்டியை வைபவத்தை சொல்றார். அப்பேற்பட்ட அந்த நப்பெண்ணை பாட்டியை புருஷகாரமாகவும் பற்றுகிறார். இதைத்தான் அந்த சுவாமி நமக்கு எல்லை இறங்கிய பாசத்தை எடுத்துக்காட்டுகிறார். தற்பிரீதி ஹேதுவாக ஆயர் பூங்கொடிக்கு எனவிடை பொருதவன் என்றும் பின்னை பெறும் தன்கொள் பெற்றார் என்றும் பின்னை மணால திறத்து என்றும் அன்றாயர் குலமகளுக்கு அரையன் தன்னை என்றும் நப்பிண்ணை பிராட்டி புருஷகாரத்தை அடியே தொடங்கி முடிய நடத்தியும். இப்படி தொடங்கி அடியிலேயே தொடங்கிட்ட நப்பிண்ணை பிராட்டி வைபவத்தை தொடங்கி முடியும் வரை. முடியும்னா என்ன? இந்த 6 பிரபந்தமும் தலை கட்டி திருநந்தாண்டகம் சாத்தவரை வரைக்கும். ஏதோ நப்பிண்ணை பிராட்டியை போற போக்குல பாயிட்டு போனோம்னு இல்லை. அந்த நப்பிண்ணை பிராட்டி வைபவத்தையும் அவளை புருஷகாரமாக பற்றி கண்ணபிரான் திருத்தாவை அடையவும் இந்த ஆழ்வார் ஏதோ போற போக்குல 4 பாட்டு 2 பதிகம் 5 பதிகம் பாசுரம்னு இல்லை. அடியவும் முடிய நடத்தி, அடியே தொடங்கி முடிய நடத்தியும். அப்போ அந்த ஆழ்வாருடைய அந்த இது என்ன? அந்த ஆழ்வார் அடியே தொடங்கி முதல்லயே தொடங்கிட்டார். தொடங்கி முடிய வரைக்கும் நடத்தி காமிச்சிருக்கார் அந்த திருமங்கை ஆழ்வார். அது அன்றாயர் குலமகளுக்கு அரையன் தன்னை அடைகடலை கடைந்தடைத்த அம்மான் தன்னை உண்ணாத வழியறக்கர் கோணை மாற கொடுஞ்சலை வாய் சரந்துறந்த குளங்கரைந்து வென்றானை குண்டெடுத்த தோழினானை விரிதிரை நீர் விண்ணகரம் அறிவினாரும் என்றானை தன்குடந்தை கிடந்த மாலை நெடியானை அடிநாயேன் நினைத்திட்டேன் பாசம். இப்படி அந்த நப்பிண்ணை பிராட்டி வைபவத்தை எல்லாம் புருஷகாரத்தை எல்லாம் அந்த ஆண்டாள் அருளி செய்த அதே பாங்கிலே அற்புதமாக இந்த திருமங்கையாளர் அனுபவிக்கிறார். இப்பேற்பட்ட இந்த ஆழ்வாரை கூட்டிக் கொண்டு சென்றால் நமக்கும் நன்னா கிருஷ்ண அவதாரம் கிடைக்குமே.
அந்த நப்பின்னையுடைய சீபாரிசு அவருடைய புருஷகாரம் வேணும். அதை இந்த ஆழ்வார் நன்னா சொல்லியிருக்கார். அன்னை முனிவதும் அன்றிலன் குரல் ஈர்வதும் மண்ணிக் மறிகடலார்ப்பதும் பலைசோர்வதும் பொன்னங்களையல் உள் அன்னமென்னடை பூங்குழல் பின்னை மணாலர் சிரத்தமாயின பின்னையே. பின்னை மணாலர் அதான் ஸ்ரீயப்பதி சொல்றோம் இல்லையா, பூமி பாலன். அதுபோல பின்னை மணாலன், திருமாமகள் கேள்வன்னு சொல்றோம், பூமகள் கேள்வன்னு சொல்றோம், பின்னை மணாலன். அப்பேற்பட்டது நப்பெண்ணை பிராட்டியோட மணாலர் அந்த எம்பெருமான அனுபவிக்கிறோம். நல்ல கருங்கோழியுடையவளாக நப்பெண்ணை பிராட்டி இருக்கிறார். இப்படியாக அந்த பரகாநாயகி புலம்புகிறார். அது எல்லையற்ற ஏழையுடைய நப்பெண்ணியை மனமுடித்து காப்பாற்ற வல்லவனான அந்த எம்பெருமான். அவன் வல்லவன், அவன் சமர்த்தன், வரனாக. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானையே வரனாக அடைய வேண்டும், வரனாக வரம் வேண்டும். அவனே வரனாக வர வேண்டுங்கிற வரத்தை கேட்கிறான் அந்த எம்பெருமானை. உடனே கண்ணன் வர வேண்டுமே என்று நடுக்கத்தோடு காத்திருக்கிறாள் நற்பிள்ளை. அந்த 7 அசுர எருதுகள் அந்த களத்துக்கு வந்து குதிச்சிருத்து ரொம்ப ஆக்ரோஷமா வருது. அந்த ஆயர் குலமகனான இவனை மணக்க, ஆயர் குலமகள் அப்பேற்பட்ட இந்த நற்பிண்ணையை மணக்க ஆயர்குல அரசனான நந்தகோபருக்கு திருக்குமாராக அவதரித்தான் அந்த எம்பெருமான். அந்த எம்பெருமானை அவதார நோக்கம் என்ன? சூட்டிய நல் மாலைகள் தூயர வேந்தி ஆயர்தம் கொம்பினைக்கே. அப்பேற்பட்ட இந்த கொடிக்கு, இந்த அடலாயர்தம் கொம்பினைக்கே, அப்பேற்பட்ட இந்த பூங்கொடி போன்று, பெண்கொடி போன்று அந்த இளங்கொடி, இந்த நப்பெண்ணை பிராட்டி இவளுக்காக வந்து பிறந்தார். அதான் அன்றாயர் குலமகளுக்கு அரையன் தன்னை அலைகடலை கடைந்தடைத்த அம்மான் தன்னை உண்ணாத வலியறக்கரு ஓனை மாற கொடுஞ்சிலவாய் சரந்துறந்து புலங்கலைந்து வென்றானை குன்றெடுத்த தோழினானை வீதிரை நீர் விண்ணகரம் மருவினாலும் வென்றானை தன்குடந்தை கிடந்த மாலை நெடியானை அடினாயேன் நினைத்திட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த அடி தொடங்கியும் அடியவும் தொடங்கி முடிவு வரை இதுதான் 6வது பிரபந்தம். அந்த தேடுந்தாண்டகங்கிற பிரபந்தத்துல இது 6வது பிரபந்தம். அந்த 6வது பிரபந்தத்துல இது சாத்து பாசுரமாக 29வது பாசுரமாக அமைந்த இந்த பாசுரம் ஆக திருமொழி தொடங்கி தேடுந்தாண்டகம் வரைக்கும் அந்த நப்பெண்ணை பிராட்டி வைபவத்தை அப்பப்ப அங்கங்க சொல்லி அவரை புருஷகாரமாக பற்றுகிறார். அப்பேற்பட்ட இந்த ஆழ்வார் 6 பிரபந்தம். அதுல இது சரம பிரபந்தமாக முதல் பிரபந்தம் வாடினேன் வாடின்னு தொடங்கிறது. அப்படி தொடங்குற காலத்திலேயே மத்தியில மடல்லாம் சாய்ச்சுட்டு வர, சிறிய திருமணம் பெரிய திருமணம்லாம் சாய்ச்சுட்டு வர. திருவிழு கூத்திரிக்க முழுக்க திருக்குடந்தை எம்பெருமானுக்கு சாதிச்சார். அப்புறம் திருக்குறுந்தாண்டகம் சாதித்து கொண்டு வருகிறார். கடைசியில திருநெடுந்தாண்டகம். அந்த பெரிய திருமொழியில அந்த கடைசி பதிகம், அந்த பதிகம் வர்றப்பதான் அவருக்கு ஒரு வைராக்கியம் வருது. திருமங்கையாழ்வார் ஆரம்பத்தில் அவருக்கு ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதேன்னு கேட்கிறார். இங்க நிறைய அர்ச்சாமூர்த்தி இருக்கே, இந்த அர்ச்சையில குணங்கள் எல்லாம் புஷ்கலமா இருக்கே, இந்த அர்ச்சையில குணபூர்த்தி இருக்கே, இங்க பிரவர்த்தி சரணாகதி பண்ணலாமே, இதை விட்டுட்டு எதுக்கு பரவபதத்துக்கு போகணும், திருவைகுந்த நாட்டுக்கு எதுக்கு போகணும்னு சொல்லி இந்த அர்ச்சையில ஈடுபாட்டோட இருக்கார். அப்பேற்பட்ட இந்த ஆழ்வார மாற்றமுனைங்கிற பதிகத்துலதான் எம்பெருமான் வைராக்கியத்தை உண்டு பண்றான். கூரையோடு ஒரு பாம்பிலே கூரையோடு படுத்திருக்கு, ஒரு கூரையின் அடியிலே பாம்போட படுத்துருக்கேன், அப்படி இருக்கு இந்த சம்ஸ்காரம், இந்த சம்சாரம்னு சொல்லி அப்படி அந்த திருமங்கை ஆழ்வாருக்கு வைராக்கியம். ஒரு நாள் ஒரு சுற்றம் பதிக வருது, அப்புறம் மாற்றமுள்ள பதிக வருது. இதுல வைராக்கியத்தை உண்டு பண்ணி எம்பெருமான் ஆழ்வார அழைச்சுட்டு போறதுக்கு தயாராறார். அப்பதான் இந்த திருநந்தாண்டக பாசுரத்தை சரம பிரபந்தமாக கடைசி பிரபந்தமாக இந்த திருநந்தாண்டகத்தை தொடங்கி அதுல அன்றாயர் குலமகளுக்கு அரையன் தன்னை அலைகடலை கடைந்தடைத்த அம்பாண்டன்னு சொல்லி ஆயர் குலமகளுக்கு அரையனாக இருக்கிறான், அரசனாக இருக்கிறான், பெண்ணை மனானாக இருக்கிறான் என்று சொல்லி அனுபவித்து நப்பெண்ணை பாட்டியை வைபவத்தையும் சொல்லி புருஷகாரமாகவும் பற்றுகிறார். இனி மேற்கொண்டு இந்த திருமங்கை ஆழ்வாருக்கு அந்த கிருஷ்ணாவதாரத்துல என்ன ஈடுபாடு,
கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவமா இருந்தார். நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையான்னு சொல்லியாச்சு. அந்த நம்மாழ்வார இவரை எல்லே இளங்கிலியே அப்படின்னு நம்ம ஒரு கிளிக்கு ஒப்பாக சொல்லியிருக்கமே. அப்பேற்பட்ட இந்த திருமங்கை ஆழ்வார் அவரும் கிளி வளர்த்தார், நம்மாலும் கிளி வளர்த்தார், ஆண்டாலும் கிளி வளர்த்தவதான். அதனால கிளி பொதுவா இருந்தாலும் இந்த எல்லே இலங்கைன்னு சொல்லக்கூடிய இந்த திருமங்கை ஆழ்வாருக்கு அமைந்த அந்த கிருஷ்ண அனுபவம் என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்துல நாம் அனுபவித்து அந்த ஆழ்வார்களை எழுப்புகின்ற அந்த 10 பெண்களை எழுப்பும் முகமாக இந்த ஆழ்வார்களை எல்லாம் எப்படி கோர்த்து ஒரு சேர ஒரு ரத்தின ஹாரமாக இந்த 10 பெண் பிள்ளைகள் அதற்கு சமமாக ஆழ்வார்கள் பதின்பர் அந்த 10 ரத்தினங்களான ஆழ்வார்களையும் கோர்த்து நமக்கு அற்புதமாக தொகுத்து அளித்துள்ளார் பொன்னார பொன்னரிக்கால் தீயர் சுவாமி. அந்த தீயர் சுவாமி திவ்யத்தாமனுக்கு பல்லாண்டு பாடி இந்த உபன்யாசத்தை ஒவ்வொரு பகுதியா அனுபவிச்சுட்டு வரோம். இதுல வர்ற பாசுரங்கள் அந்த பாசுரங்களுக்கு உண்டான அர்த்தத்தம் அந்த அர்த்தத்தை சொல்லுகின்ற காலத்துல வேறு சில செய்திகளையும் சேர்த்து அனுபவிக்கிறோம். அதனால ஒரு நாளைக்கு ஒரு ஆழ்வாரம் கூட முடிக்க முடியல. அப்படி ஒரு உயர்ந்த அனுபவம் அந்த பாசுரம் அதற்குண்டான அர்த்தம் இதையெல்லாம் தொகுத்து நாம உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்படி அடியே நடத்தி கொண்டு வருகிறேன் என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு மணி நேரம் செவி கொடுத்த உங்கள் திவ்யத்தாமனுக்கும் பல்லாண்டு பாடி அமைகிறேன். மேற்கொண்டு திருமங்கை ஆழ்வார் ஈடுபட்ட கிருஷ்ணாவதாரத்தை சொல்லி இந்த 3வது விஷயம் ஆழ்வார்களை எழுப்புதல் அந்த வைபவத்தை அடுத்த உபன்யாசத்துல நாம பூர்த்தி பண்ணி கொண்டு இன்னைக்கு உபன்யாசத்தை இந்த அளவுக்கு நிறைவேற்றிக் கொள்வது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாய நித்தியமங்கலம். ஸ்ரீ பொன்னடிக்கால் திருவடிகளே புனரிக்காற்றிய திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானாதிய திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.